இது தலையணை சண்டைகளிடம் வருகிறது. இப்போ வாங்க அங்கே நடக்கிற விளையாட்டுகளை பார்த்து கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வழுக்கு மரம் ஏறுறாங்க. சின்ன பிள்ளைகள் 15 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள். ஹலோ நண்பர்களே, இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு விளையாட்டு. அடுத்து தான் ஒடி ஹலோ நண்பர்களே, இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு விளையாட்டு. அதாவது எங்களோட ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற போரதி வர்ற இடத்துல நடந்தது. இது அண்ணா வரல, ஃபோனை என்ன எடுத்து வந்தவன் வீடியோ கொஞ்சம் எடுத்து விட்டாண்டு அதான் நான் எடுக்க வந்தேன். அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அண்ணாட சேனலில் யாரும் பெஸ்ட்டாக பார்க்கிங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது அண்ணாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அமையும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வாங்க அங்கே நடக்கிற விளையாட்டுகளை பார்த்து கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது முட்டி உடைக்காங்க. இங்கால கேர்ள்ஸ், அங்கால பாய்ஸ். இது தலையணை சண்டைகளிடம் வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வழுக்கு மரம் ஏறுறாங்க. சின்ன பிள்ளைகள் 15 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகள். உங்களுக்குரிய நிபந்தனை தண்ணீர் சட்டைக்குள் அப்பிள் பழம் நிகழ்த்தும். அதனை குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து தாங்கள் ஓடி வந்து தங்களது கைகளை பின்புறம் வைத்துக் கொண்டு தண்ணீர் சட்டிக்குள் தங்களது முகத்தை பதித்து வாயா நச்சு நச்சென்று சப்பி அந்த அப்பிள் பழத்தை உண்ண வேண்டும். அவ்வாறு முதலில் உண்டு வெற்றி பெறுகின்ற அன்பர் யார் என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் கழகத்தின் மூத்த உறவு ராஜேந்திரன் ஆசிரியர்கள் வலதிரையில் அப்பிள் பையை அதிகளவான அப்பிள்களை நிரப்பியவாறு வைத்திருக்கின்றார். எனவே வீரம் பொருந்திய ஆண் சிங்கங்கள் இந்த விளையாட்டு மைதானத்தில் வருகை வந்து இந்த அப்பிள்களை எடுத்து ஆசிரியர் கூறிய விதிமுறைக்கு ஏற்ப விளையாடி பெருமதி வாய்ந்த பரிசுகளை பெற்றுச் செல்லுங்கள். நடைபெற்று முடிந்த மிட்டாயோட்ட போட்டியில் பங்குபற்றி வெற்றியீட்டிய ஒரு மையம் ஏறி கொண்டிருக்கானே. இந்த தடவை எடுத்துருவாங்க போல பார்ப்போம். எடுத்துருவாங்க போல தான் தெரியுது பார்த்தா. எடுக்கல. இந்த அடுத்த டீம் கொண்டு வர பார்ப்போம் இதாவது எடுக்குமாண்டு. பார்ப்போம் ஏறித்தானியல் அது எடுப்பானலாண்டு பார்ப்போம். கஷ்டப்பட்டு அகறானே பார்ப்போமே என்ன நடக்குது.
எருமையை வெட்டி கயிறை பிடிச்சிட்டான் பார்ப்போம். ஓமா எடுத்து தான் கொடியே.